இதை தெரிஞ்சு என்னங்க ஆக போகுது? இதை தெரிஞ்சால் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். உங்களுக்கு இது தெரிஞ்சால் நாளைக்கு உங்கள் வீட்டில் யார் வரப்போகிறா, உங்கள் வீட்டில் என்ன நடக்க போகுது, உங்களுக்கு யாரெல்லாம் இடைஞ்சல் பண்ணுறா, அடுத்த வருஷம் இதே நாள் நீங்கள் எங்கே இருப்பீங்க, என்ன பண்ணுவீங்க, உங்கள் முன்னாடி நீங்கள் உங்களை பார்த்தா சொல்லிவிடலாம். நான் சொல்லிவிடுவேன் யார் யார் எப்படி இருக்காருன்னு சொல்லிவிடுவேன். இவருடைய மனநிலை என்ன, இவருக்கு மனநிலை என்ன, எப்படிப்பா அத்தனையும் உள்ளே ஓடும். டிவி மாதிரி உள்ள மனசுக்கு. இது பெரிய சக்தியாக ஒன்றும் இல்லை. அவனை அறிந்தால் அவன் தருவான். அவனை நீங்கள் அறிஞ்சீங்கன்னா தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார், தன்னில் அறிவை அறிந்தவில் தன்னையே அச்சிக்கத்தான். சாமிநாயர் ஒரு ஆளை 10 வருஷமாக நம்புறேன், என்னை ஏமாத்திட்டான், எங்கள் வீட்டுக்காரர் ஏமாத்திட்டார், என் மனைவி ஏமாத்திட்டான், என் நண்பன் ஏமாத்திட்டான், என் காதல் ஏமாத்திட்டான். ஏன் உங்களுக்கு நாளைக்கு இப்போ அடுத்த நைட்டு 10 மணிக்கு யாருக்கு தெரியுமா? தெரியாது. நீங்கள் நாளை காரில் போகணும், இந்த கார் 2 பெல்ட் அடித்து நீங்கள்லாம் இறந்து போகணும்னு விதி இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, வியாழக்கிழமை மணிக்கு வந்து உட்காந்து என்னை பார்த்து தரிசனம் பண்ணி இதை கேட்டீங்க. சுவாமி பார்ப்பார், என்னடா இது, நாளைக்கு இவன் பைபாஸில் லாயில் போய் மோதணும்னு விதி இருக்குது, இவன் கோயில் போயிட்டானே அப்படின்னு அங்கே ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்கும். இப்போ என்ன ஆகும் தெரியுமா? சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவார். ஒன்றும் இல்லை, அந்த காரில் இருக்கிற டயரை மட்டும் பஞ்சர் ஆக்கிடலாம், இல்லை வினை அதிகமாக இருந்தால் இவன் காரை மட்டும் கிராச்சர் பண்ணி உடச்சிக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த காரை மட்டும் சேதாரம் பண்ணி ஒரு 50,000 ரூபாய்க்கு ஏதாவது செலவு பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா எங்கேயாவது ஒரு 50,000 ரூபாயை காண ஆக்கிடலாம், இல்லை கை மட்டும் சுருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு நியதி எழுதுவாங்களாம். இது நான் சொல்லலை, அகத்தியரே சொல்கிறார். அகத்தியருடைய 7000 போகம்னு ஒரு நூலில் அவர் சொல்கிறார். அவரே எழுதி வச்சிருக்கிறார். இதெல்லாம் கட்டுக்கதை கிடையாது, சத்தியமாக சொல். ஒரு சில விஷயங்கள் எனக்கே தெரியுது, நிறையா அபூர்வங்கள்லாம் சொல்லும், ஆனால் வெளியே சொன்னோம்னா பலிக்காது. அதுதான் விஷயம். கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. இப்போ ஒருத்தர் துன்பத்தில் போய் விழணும், அதை நான் சொல்ல தான் சொல்ல முடியும். அப்பா சிவருமான் நம்பு, தேவாரம் பாடுன்னு. ஆனால் சொல்லிட்டோம்னா அந்த வினையை நான் அனுபவிக்கணும், நீ அவனை காப்பாற்றிட்ட நீ அனுபவி அப்படி. அதனால தான் விதியை யாராலும் வெல்ல முடியாது. நான் மீண்டும் சொல்கிறேன், விதியை வெல்லணும்னா தயவு செய்து இறைவனை நம்புங்கள், ஈசனை நம்புங்கள், திருமுறையை நம்புங்கள்.